வாணியம்பாடியில் பள்ளி விழுந்த உணவை விற்பனை செய்த தனியார் உணவகத்திற்கு 2000 ரூபாய் அபராதம் விதித்து 4 நாட்கள் உணவகத்தை மூட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் பத்தாப்பேட்டை பகுதியில் சுப்பிரமணி என்பவர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நிலையில் துக்க நிகழ்ச்சிக்கு உறவினர்கள் வந்துள்ளனர். இந்நிலையில் துக்க நிகழ்ச்சிக்கு வந்தவர்களுக்கு சுபாஷ் என்பவர் மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள கடையில் இட்லி வாங்கி வந்துள்ளார். இதனை சாப்பிட்ட சுபாஷின் குடும்பத்தினர் மற்றும் 3 குழந்தை உட்பட 8 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. உடனே சுபாஷ் வாங்கி வந்த இட்லியை பார்த்தபோது அதில் பள்ளி உயிரிழந்த நிலையில் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர். உடனடியாக சுபாஷ் மற்றும் அவரது உறவினர்கள் 3 பேர் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வாணியம்பாடி கிராமிய காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த உணவை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி இளங்கோ ஆய்வு செய்து உணவகத்திற்கு 2000 ரூபாய் அபராதம் விதித்தும் மேலும் உணவகத்தை 4 நாட்களுக்கு திறக்கக்கூடாது எனவும் அதிரடி உத்தரவு பிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து அதே பகுதியில் உள்ள மற்றொரு கடையில் ஆய்வு மேற்கொண்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி உணவகத்தில் இருந்த பிளாஸ்டிக் பைகளை அப்புறப்படுத்தி உணவக உரிமையாளருக்கு பிளாஸ்டிக் பொருட்கள் உபயோகப்படுத்தக்கூடாது என எச்சரிக்கை விடுத்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.